வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏ மார்கண்டேயன் மீது அதிரடியாக கைது நடவடிக்கை. வீடு புகுந்து கைது செய்யப்பட்டதால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளார். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முதல்வர் விஜய் அவர்களை பற்றி அவதூறாக பொதுமேடையில் பேசிய திமுகவின் எம்எல்ஏ மார்கண்டேயன் மீது அதிரடியான வழக்கு பதிவு 351/3, 352/3, 350/3 போன்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. நேற்று இரவுதான் மு.க.ஸ்டாலின் அவர்கள் லண்டனில் இருந்து தமிழகத்திற்கு திரும்பினார். இரவோடு இரவாக மு.க.ஸ்டாலின் அவர்களை வரவேற்பதற்கு விமான நிலையம் முழுவதும் பாதுகாப்புகளும் திமுகவின் நிர்வாகிகள் தொண்டர்களும் சூழ்ந்து கொள்வார்கள். ராஜ மரியாதையுடன் விமான நிலையத்தில் இருந்து அழைத்து செல்வார்கள் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கோ கிட்டத்தட்ட வந்ததே 150 பேர் மட்டும்தான். அதிலும் 200 ரூபாய் பெற்றுக்கொண்டுதான் வந்தார்கள் என்பதை செய்தி ஊடகங்களிலும் நம்மால் பார்க்க முடிகிறது. மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்த அடுத்த கணமே தற்பொழுது அதிகாலையில் திமுகவின் எம்எல்ஏ மார்கண்டேயன் நடைபயிற்சி முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகை தரும் பொழுது வீடு புகுந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு காவல் நிலையத்தில் தற்பொழுது இருக்கிறார். மார்கண்டேயன் அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களை பற்றி அவதூறாகவும் பொதுவெளியில் பேசியதாகவும் தாவேகாவின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் எஸ்பி அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று புகார்களை நேற்று தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் ஆளும் தாவேகாவின் தலைவரும் தமிழக முதல்வருமான விஜய் அவர்களை பற்றி பொதுமேடையில் அவதூறாகவும் மிரட்டல்களும் விடுத்த மார்கண்டேயன் எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் தற்பொழுது வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. இனி ஒருபோதும் தமிழ்நாட்டில் திமுக ஆதிக்கம் செலுத்த முடியாது. நிச்சயம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் எம்எல்ஏக்களது கைது நடவடிக்கை, மாஜி அமைச்சர்கள் மீது நடவடிக்கை, குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளது விசாரணை என்று பயப்படாமல் மு.க.ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து களத்தில் ஒட்டுமொத்தமான விஜய் அவர்களது அரசியல் நகர்வு என்பது திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நாம் ஏற்கனவே சொன்னபடி பாஜகவிடம்தான் கையேந்துவார் என்று நாம் 2 நாட்களுக்கு முன்பாகவே பேசியிருந்தோம். ஆனால் இன்றைக்கு தகவல் ஜூனியர் விகடனில் என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் என்ற தகவலையும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு வேறு வழி கிடையாது. அமலாக்கத்துறை அதிகாரிகளிடமிருந்து தப்பிப்பதற்கு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தேசிய கட்சியின் ஆதரவை பெற வேண்டும். 2 கட்சிகள் தான் இருக்கிறது, காங்கிரஸ், பாஜக. காங்கிரஸ் கூட்டணி தற்பொழுது விலகியதன் காரணமாக வேறு வழியில்லாமல் பாஜகவுடன் தான் கைகோர்க்க நிலைமை ஏற்படும். தமிழ்நாட்டு மக்கள் தற்பொழுது பாஜகவுடன் கைகோர்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகினால் தமிழ்நாட்டு மக்கள் திமுகவை முழுமையாக புறக்கணிப்பார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. ஏனென்றால் தமிழக அரசியலில் தற்பொழுது அதிமுக திமுகவின் இடத்தை முழுமையாக கைப்பற்றும். அதே சமயம் எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் அதிமுக எதிர்க்கட்சியாகவும் அதே சமயம் திமுக இருக்கின்ற அனைத்து அதிகாரங்களையும் தன் வசப்படுத்தி மு.க.ஸ்டாலின் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ என்று கூறும் அளவிற்கு அரசியல் களம் உருவாகும் என்றும் கூறப்படுகிறது. திமுகவின் எம்எல்ஏ என்று கூட பார்க்காமல் மார்கண்டேயன் மீது 351/3, 352/3, 353/3 ஆகிய 3 பிரிவுகளிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. மு.க.ஸ்டாலின் அவர்களால் எதுவும் தடுத்து நிறுத்த முடியாத அளவிற்கு தற்பொழுது விசாரணை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாகவும் திமுகவின் மாஜி அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் திமுக எதிர்வரக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் வெற்றியடைய முடியும். இல்லை என்றால் நிச்சயம் நடைபெறக்கூடிய இடைத்தேர்தல் 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக ஒரு இடங்களை கூட கைப்பற்ற முடியாத சூழல் உருவாகினால் அடுத்த உள்ளாட்சி தேர்தலிலும் 16 மேயர் பதவிகளை இழக்க நேரிடும். அப்படி நடந்தால் திமுக நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருந்து முழுமையாக அகற்றப்படும். மு.க.ஸ்டாலின், உதயநிதி
போன்றவர்கள் நிச்சயம் ஊழல் வழக்கில் சிக்குவார்கள். சபரீசன் வீட்டிலும் சோதனைகள் நடைபெறும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு அரசியல் காலகட்டத்திலும் திமுகவிற்கு நெருக்கடியான ஒரு சூழலாக உருவாகும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு தோல்விற்கான காரணம் நிர்வாக திறமை இல்லாததுதான். தற்பொழுது விஜய் அவர்கள் எப்படி சிறப்பாக தனது ஆட்சியை மேற்கொள்கிறாரோ, எப்படி யாருக்கும் பைப்பிடாமல் மக்களாட்சி என்று கூறுகிறாரோ, அதே போல மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவரது ஆட்சியில் செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. ஆனால் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாஜி அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தங்களது ஆதரவுகளை தெரிவித்து மக்களாட்சி என்று கருதாமல் மன்னராட்சி, தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று நினைத்து மக்களாட்சி என்று கருதாமல் மன்னராட்சி போல் செயல்பட்டதுதான் தற்பொழுது திமுகவிற்கு இந்த மிகப்பெரிய ஒரு தோல்விற்கான காரணமாக அமைந்ததோடு வரிசையாக கைது நடவடிக்கை, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளது விசாரணை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். திமுக எதிர்பாராத வகையில் வசமாக சிக்கி கொண்டது. இனி அவர்களது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்று பார்க்கும் பொழுது பாஜகவிடம் கையேந்துவார்கள், கூட்டணி அவர்களுடன் வைப்பார்கள். நடைபெறக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் பெரும்பான்மையான மக்கள் தாவேகாவின் பக்கமும் அதிமுகவின் பக்கமும் அண்ணாமலையின் பக்கமும் செல்வார்கள். இது கூடுதலாக திமுகவிற்கு தோல்வியை ஏற்படுத்தும். திமுகவின் இந்த நிலைமைக்கு நிச்சயம் யார் காரணம் தெரியுமா? உதயநிதி, சபரீசன் மற்றும் திமுகவின் இளைஞர்கள் பட்டாளம் என்று கூறக்கூடிய ஜென்சி பசங்க, அதாவது உண்மையான ஜென்சி பசங்க அரசியலில் நேரடியாகவே தலையிட மாட்டார்கள். தற்பொழுது வாக்கு வங்கிகள் 1.5 கோடி ஓட்டுக்கள் தான் முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு காரணம். அந்த 1.5 கோடி பேரும் தாவேகாவின் நேரடியான உறுப்பினர்கள் கிடையாது. ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும் என்று கூறியவர்கள் மட்டும்தான். ஆனால் திமுகவை பொறுத்தளவிற்கு ஜென்சி பசங்க என்று கூறி திமுகவை இன்னமும் மோசமான நிலைமைக்குத்தான் கொண்டு செல்கிறார்கள். அதேபோல திமுகவின் எம்எல்ஏக்கள் அவதூறுகளையும் மு.க.ஸ்டாலின் அவர்களது விசுவாசத்தின் அடிப்படையில் முதல்வர் விஜய் அவர்களையும் மிரட்டுவது தவறானது. எம்எல்ஏ பதவி அந்த தொகுதியின் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். கட்சிக்கு அப்பாற்பட்டு பொது வாழ்க்கையில் வந்துவிட்டார்கள் என்றால் வெற்றியடைந்த அந்த பகுதி மக்களுக்கு தன்னால் முடிந்த சேவைகளை செய்ய வேண்டும். ஆனால் திமுகவின் எம்எல்ஏ மார்க்கண்டையன் முதல்வர் விஜய் அவர்களை அவதூறாகவும் மிரட்டல்களை விடுத்ததும் தற்பொழுது கைது நடவடிக்கை செய்யும் அளவிற்கு மாறிவிட்டது. கிட்டத்தட்ட 3 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் 6 மாதங்கள் சிறை தண்டனை என்று கூறிவிட்டால் நிச்சயம் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிக பெரிய அளவில் தலைவலியில் இருப்பார். ஏனென்றால் 75 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கட்சி தற்பொழுது சுக்குநூறாக அவரது கண்முன்னாலே உடைவது மிகப்பெரிய ஒரு தலைவலியாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும். மார்க்கண்டையன் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது